Hi friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம Nokia 105 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நோக்கியா 105 அப்படின்னு போட்டு பாக்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாண்ட் பை டைம் வந்து 22 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பை இருந்ததெல்லாம் இல்லை. ஒரு 5 டேஸ் 1 வீக் ஸ்டாண்ட் பை இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 12 ஹவர்ஸ் வந்து டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பேட்ரிக்கு டிஸ்பிளே வந்து 1.8 இன்ச்சு. இதில் வந்து எல்இடி டார்ச் இருக்குது, கேம்ஸு, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங்கு, 2000 கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாமா. இதில் வந்து யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே மேலேயே ஃபோன் வச்சுருக்காங்க. நல்ல வேலை சார்ஜர் இருக்குப்பா. ஸோ இது சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஞாபகம், அதாவது பேட்ரி தனியாக இருக்குது. அப்புறம் ஒரு குவிக் கைடு இருக்குது. ஃபோனோட குவாலிட்டி பரவாயில்ல. பட்டன்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. பேட்ரி போடுறதுக்கு முன்னாடி சிம் போட்டுக்கிறேன். இது வந்து சிங்கிள் சிம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நோக்கியா லோகோ வந்துடுச்சு. ஆப்வியஸாக நம்ம ஸ்னேக் கேம் வந்து விளையாடிருப்போம் நோக்கியா கீபேட் ஃபோன்ஸில். ஸோ ஸ்னேக் கேம் இருக்குது பாருங்கள் இதுலேயும். நான் இந்த மொபைல் வந்து ஒரு கீபேட் ஃபோன் எனக்கு வாங்கணும் அப்படின்ற ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஆப்வியஸாக எல்லாருமே கீபேட் மொபைல் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஓல்டு மெமரிஸ் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த நோக்கியா கீபேட் மொபைல் வாங்கினேன். ஒரு சிம் கார்டு என்கிட்ட இருந்தது. இது வந்து நம்பர் டெலீட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம ஒரு கீபேட் மொபைல் வாங்கி அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிம் அப்படின்னு சொல்லி கீபேட் மொபைல் வாங்கிட்டேன். மேக்ஸிமம் ஹோம் என்வாயன்மெண்ட்டில் தான் இந்த மொபைல் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி இதெல்லாமே எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது. அதே சமயம் ஸ்பீக்கர் குவாலிட்டியும் ஓகேவாக இருந்தது. நெட்வொர்க் ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸும் இல்லை. எஃப்எம் வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கரகரன்னு தான் கேட்டுச்சு. ஒயர் போட்டு நம்ம எஃப்எம் லவுட் ஸ்பீக்கரில் கேட்டால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக கேட்கும்போது கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். உங்களுக்கு இன்டெப்த் ரிவ்யூ இந்த ஃபோன் பற்றி வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் போடுறேன். நீங்களும் வந்து இந்த ஃபோன் வந்து உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் பழைய மெமரிஸாக ஒரு கீபேட் ஃபோன் இருக்கட்டும்னு நினச்சி கூட நீங்கள் இது வாங்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.